7 தமிழ், பொறுப்பும் பொது நலமும். வணக்கம் அண்ட் வெல்கம் டு தி ஷோ. இது நியூஸ் 7 தமிழின் கேள்வி நேரம். நான் செந்தில். மக்கள் சமூகம் சார்ந்த பல்வேறு பிரச்சனைகளை விவாதிக்கும் இந்த கேள்வி நேரத்தின் இன்றைய விவாத அமர்வு என்ன என்பதை பார்ப்பதற்கு முன்பாக, பாகிஸ்தானில் மிக கொடூரமாக பயங்கரவாதிகளால் கொல்லப்பட்ட பச்சிளம் குழந்தைகளுக்கு நியூஸ் 7 தமிழின் சார்பாக நாம் நம்முடைய இரங்கலை தெரிவித்துக் கொண்டு இன்றைய விவாதத்திற்குள் செல்லலாம். இன்றைய விவாதத்தில் நாம் விவாதத்திற்கு எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய பொருள் வாரிசு அரசியல். காஷ்மீரில் பேசியிருக்கக்கூடிய பிரதமர் மோடி வாரிசு அரசியலால் தேசம் மிகப்பெரிய சீரழிவை சந்தித்துக் கொண்டிருக்கின்றது என்ற ஒரு வாதத்தை முன்வைத்திருக்கின்றார். வாரிசு அரசியல் என்பது தமிழகத்தில் மட்டுமே இருக்கக்கூடியதாக சுருக்கி பார்க்க இயலாத நிலையில் இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களிலும் மாநில அரசியலிலும் தேசிய அரசியலிலும் பறந்துபட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயமாகவே இருக்கிறது. இந்த தளத்தில் நாம் பல்வேறு கருத்துக்களை குறித்து விவாதிக்க இருக்கின்றோம். நம்மோடு சிறப்பு விருந்தினர்களும் இணைகிறார்கள். முன்னதாக நம்மோடு இன்றைய பிரதான செய்திகளை தருவதற்காக பனிமலர் காத்திருக்கின்றார். பனிமலர், இன்றைய தினத்தின் பிரதான செய்திகள் என்ன? நிச்சயமா செந்தில், இந்த நேரத்தின் தலைப்புச் செய்திகளை பார்த்து விடலாம். பாகிஸ்தான் சம்பவம் எதிரொலியாக பள்ளிகளின் பாதுகாப்பை உறுதிப்படுத்த வேண்டும். மாநில அரசுகளுக்கு மத்திய உள்துறை அமைச்சகம் உத்தரவு. பயங்கரவாத செயல்களில் ஈடுபடுவோருக்கு மரண தண்டனை. பெஷாவர் சம்பவத்தை தொடர்ந்து பாகிஸ்தான் அரசு அதிரடி. மதமாற்ற விவகாரம் தொடர்பாக நாடாளுமன்றத்தில் இன்றும் அமளி. பிரதமர் அறிக்கை அளிக்க எதிர்க்கட்சிகள் வலியுறுத்தல். GSLV Mark 3 ராக்கெட் கவுண்டவுன் தொடக்கம். நாளை காலை விண்ணில் செலுத்த ஏற்பாடுகள் தயார். இனி விவாதத்தை செந்தில் தொடருவார். நன்றி பனிமலர். இன்றைய தினத்தின் பிரதான செய்திகளை எங்களோடு பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றி. நாம் இன்றைய விவாத அமர்விற்குள் கடந்து செல்லலாம். வாரிசு அரசியலால் தேசம் மிகப்பெரிய சீரழிவை சந்தித்திருக்கிறது என்று பிரதமர் நரேந்திர மோடி பேசியிருக்கின்றார். இந்த தளத்தில் இன்று நாம் விவாதிக்க இருக்கின்றோம். வாரிசாக இருப்பது மட்டுமே அரசியலில் கோலோச்சுவதற்கான ஒரு தகுதியாக எடுத்துக்கொள்ளலாமா? அது மட்டுமே அதிகாரத்தை பெறுவதற்கான ஒரு வழியாக எடுத்துக்கொள்ளலாமா? வாரிசு என்ற காரணத்திற்காகவே புறம் தள்ளக்கூடிய ஒரு சூழல் ஏற்படுவதும் எந்த அளவில் ஏற்புடையது? அவர்களுக்கு திறமை இருந்தாலும் கூட வாரிசு என்ற அடிப்படையிலாகவே அவர்களை விமர்சிப்பது ஏற்புடையதா என்ற பல்வேறு தளங்களில் நாம் இன்றைக்கு விவாதிக்க இருக்கின்றோம். நம்மோடு இது குறித்து விவாதிப்பதற்காக நமது அரங்கில் தீக்கதிர் பத்திரிகையினுடைய ஆசிரியர் திரு குமரேசன் நம்மோடு இணைந்திருக்கின்றார். வணக்கம் சார். திராவிட இயக்க தமிழர் பேரவையினுடைய தலைவர் பேராசிரியர் சுப வீரபாண்டியன் நம்மோடு இணைந்திருக்கின்றார். வணக்கம். பாரதிய ஜனதா கட்சியினுடைய மூத்த முன்னணி தலைவர்களில் ஒருவரான திரு நாராயணன் திருப்பதி நம்மோடு இணைகிறார். வணக்கம். இவர்களோடு நேரலையில் திருச்சியில் இருந்து காங்கிரஸ் கட்சியினுடைய முன்னணி தலைவர்களில் ஒருவரான திரு திருச்சி வேலுச்சாமி நம்மோடு இணைகின்றார். திருச்சி வேலுச்சாமி சார், உங்களையும் வணங்கி வரவேற்று நிகழ்ச்சிக்குள் செல்கின்றேன். என்னுடைய முதல் கேள்வி திரு நாராயணன் உங்களிடமிருந்து தொடங்கலாம்னு நினைக்கிறேன். பிரதமர் மோடியினுடைய கூற்றை நிச்சயமாக நீங்கள் வரவேற்பீர்கள். இருந்தாலும் அது குறித்த உங்களுடைய கருத்துக்களை, அடிப்படையிலான கருத்துக்களை சொல்லுங்கள். தொடர்ந்து இந்த நாடு சுதந்திரம் அடைந்த பிறகு அரசியல் கட்சிகள் சமுதாய சிந்தனையை, சில அரசியல் கட்சிகள் சமுதாய சிந்தனைக்காக வந்து அதன் பிறகு தங்களுடைய குடும்ப ஆதிக்கத்தை அதில் செலுத்துகின்ற காரணத்தினாலே அந்த சமுதாயத்திற்கு அவர்களால் நல்ல சில விஷயங்களை செய்ய முடியாத காரணத்தினால் அந்த கட்சியினுடைய அமைப்புகள் பலமிழந்து போனதற்கு ஒரு மிகப்பெரிய உதாரணம் காங்கிரஸ் கட்சி. நாம் இதில் ரெண்டு விஷயம் என்னென்னா, மதிப்பிற்குரிய முன்னாள் பிரதமர் இந்திரா காந்தி அவர்களை ஒரு அரசியல் தலைவராக பார்க்கிறோம், வாரிசாக பார்க்கவில்லை. ஏனென்று சொன்னால் அவரை பல காலங்களாக இருந்து வந்து மதிப்பிற்குரிய காமராஜ் அவர்களால் கொண்டு வரப்பட்டு, ஆனால் அதற்கு பிறகு ராஜீவ்காந்தி அவர்களுடைய வருகையானது கண்டிப்பாக அது வாரிசு அரசியல் தான் என்பதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை. ஆனால் அதற்கு பிறகு பார்த்தோம் என்று சொன்னால் காங்கிரஸ் கட்சியினுடைய அமைப்பு, ஆர்கனைசேஷன் வலுவிழந்து போனது என்பதற்கு நிறைய ஆவணங்கள் உள்ளது. ஏனென்று சொன்னால் அதற்கு பிறகு பல விரிசல்கள் அந்த கட்சியில். இதற்கெல்லாம் காரணம் அந்த வாரிசு அரசியல் தான் என்பதிலே. அதே போல தமிழகத்திலே திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் கண்டிப்பாக அவரை வாரிசு அரசியலில் வந்தார் என்று சொல்ல முடியாது, நம்மளால் அதை ஏற்க முடியாது. ஆனால் அவர்களுடைய குடும்பத்திலே பலர் மந்திரிகளாக, அமைச்சர்களாக, மத்திய அமைச்சர்களாக வந்திருக்கின்றனர். கண்டிப்பாக அது வாரிசு அரசியல் தான். அதைத்தான் நாம் சொல்லுவோம். இன்னும் விரிவாக பேசலாம். திரு சுப வீரபாண்டியன், உங்களுடைய கருத்து பிரதமருடைய கருத்தில் முற்றிலுமாக ஏற்புடையதா? உங்களுடைய பார்வையில் என்ன? வாரிசு அரசியல் என்பது
அந்த கட்சியினுடைய பிரச்சனை. அதை அவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்களா இல்லையா என்பதை தவிர ஒரு கட்சியில் யார் அடுத்த தலைவராக வரலாம் என்பதை கட்சிக்கு வெளியே இருக்கிறவர்கள் முடிவு செய்ய முடியாது. நண்பர் நாராயணன் பேசுகிற போது அப்படி பேச்சோடு பேச்சா காங்கிரஸ் பலம் இழந்ததற்கு என்றார். நான் அப்படிலாம் கருதலை. ஒரு தேர்தல் வெற்றி தோல்வி வைத்துக்கொண்டு பலம் இழந்தது பலம் பெற்றதாக எல்லாம் சொல்ல முடியாது. அவர்கள் அப்படி சொல்வதற்கு ஒரு காரணம் இருக்குது. அவர்கள் எப்போதோ வெற்றியை பார்த்திருக்கிறார்கள். எனவே அந்த வெற்றியை பார்த்த மகிழ்ச்சியில் தேர்தல் வெற்றி தோல்வி தான் எல்லாவற்றையும் தீர்மானிக்கிறது என்பதாக கருதுகிறார்கள். நான் அப்படி கருதலை. இரண்டாவது, நேரு இந்திரா காந்தி ஏன் நேருவிலேருந்து தொடங்கணும்? அவங்க அப்பா மோதிலால் நேருவிலேருந்து இல்லை தொடங்கணும். மோதிலால் நேரு, ராஜீவ்காந்தி, அதற்கு பிறகு சோனியா காந்தி, ராகுல், இன்னமும் சொன்னால் மேனகா. அதாவது நேருவின் குடும்பத்தின் அரசியல் கூடாது என்கிறவர்கள் மேனகா காந்தியை சேர்த்து வைத்திருக்கிறார்கள். வருண் காந்தி இருக்காங்க. அவங்க எந்த குடும்பம்? எனவே இதையெல்லாம் தீர்மானிக்க வேண்டியது அந்தந்த கட்சி சார்ந்த விவகாரம். இது தாண்டி நான் விவாதம் வருகிற போது சொல்கிறேன், வாரிசு அரசியல் என்பதற்கு இன்னொரு பொருளும் உண்டு. நாம் அதை இன்னும் கூட விரிவாக பேசலாம். திரு குமரேசன், உங்களுடைய தொடக்க கருத்து. நமது அண்டைய நாட்டில் வாரிசுகள், பிஞ்சுகள் கொன்றொழிக்கப்பட்ட அந்த கொடூரத்திற்கு என்னுடைய ஆழ்ந்த வருத்தங்களை, அந்த குழந்தைகளுக்கு என்னுடைய இரங்கல்களை தெரிவித்துக் கொண்டு, இது போன்ற கொடுமை எந்த மதம், எந்த சாமி, எந்த தத்துவத்தின் பேராலும் எங்கும் நடக்கக்கூடாது, அதற்கு எதிராக மனித குலம் எழுந்திருக்க வேண்டும் என்கின்ற என்னுடைய விருப்பத்தை தெரிவித்துக் கொண்டு என்னுடைய கருத்தை தெரிவிக்கிறேன். அந்த வாரிசுகள் அப்படி அளிக்கப்பட்ட அந்த பின்னணியில் இன்றைக்கு நம்ம இந்தியாவில் வாரிசு அரசியலை பற்றி இப்போ நீங்கள் கேட்குறீங்க. அதாவது என்னுடைய கருத்து இதில் அடிப்படையில் நான் சுருக்கமாக ஒரு தொடக்கத்துக்காக சொல்லி வைக்கிறேன். வாரிசுகள் வர வேண்டும். அரசியல் என்பது ஏதோ தந்தைக்கும் தாய்க்கும் மட்டுமே சொந்தமானது, பிள்ளைகள்லாம் வேறு தொழிலில் பார்க்கலாங்கிறதெல்லாம் இருக்கக்கூடாது. வாரிசுகள் அவர்களும் அரசியலுக்கு வர வேண்டும், பொது வாழ்க்கைக்கு வர வேண்டும் என்பதை நான் வரவேற்கிறேன். வர வேண்டும் வலியுறுத்தவும் செய்கிறேன். இன்னும் சொல்லப்போனால் நான் சார்ந்திருக்கிற இயக்கத்தில் அப்படி குடும்பமே கட்சி குடும்பம் என்று சொல்லி நாங்கள் பெருமை அடைகிறவர்கள். நாங்கள் அப்படிலாம் என் பிள்ளை வரல, அவங்க பிள்ளை வரலைங்கிறதுல தான் எங்களுக்கு ஏக்கம் இருக்குமே தவிர, அவரெல்லாம் குடும்பமாக அரசியலுக்கும் பொது வாழ்க்கைக்கும் வர வேண்டும், அந்த பொது பிரச்சனைகள் அவர்களும் இறங்க வேண்டும் விருப்பம். ஆனால் வாரிசுகள் வர வேண்டும், வாரிசு என்பதாலே வந்து விடக்கூடாது என்பதுதான் நம்ம எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அது மட்டுமே தகுதியாகி விடக்கூடாது அப்படிங்கிறதா உங்களுடைய கருத்தாக இருக்கிறது. திருச்சி வேலுச்சாமி அவருடைய கருத்துக்களை பதிவு செய்யலாம். திருச்சி வேலுச்சாமி, உங்களுடைய கருத்து என்ன? மோடியினுடைய அந்த தேர்தல் பேச்சு குறித்து வாரிசு அரசியல், இங்கே நாராயணன் ஒரு வாதத்தை குறிப்பிடுகிறார். வாரிசு அரசியலும் கூட காங்கிரசினுடைய வீழ்ச்சிக்கு ஒரு காரணம் அப்படிங்கிற ஒரு கருத்தையும் பதிவு செய்திருக்கிறார். உங்களுடைய பார்வை என்ன? அதாவது இந்தியா என்பது உலகத்தின் மிகப்பெரிய ஜனநாயக நாடு, 120 கோடி மக்களை உள்ளடக்கிய நாடு. இந்த இந்திய நாட்டுடைய பிரதமராக இருக்கிறவருக்கு இந்திய நாட்டுடைய ஜனநாயகத்தினுடைய பெருமையோ அதனுடைய தாற்பயமோ அவருக்கே புரியவில்லை என்றே நான் நினைக்கிறேன். ஒரு வாரிசு என்பது அவர்கள் ஏதோ ஒரு மன்னன் இளவரசர் தன்னுடைய மகனை இளவரசர் பட்டம் சூட்டுவதை போல இங்கே வர முடியாது. மக்கள் ஏற்றுக்கொண்டால் மட்டும்தான் அவர்கள் அந்த தலைவர்களாக அல்லது அமைச்சர்களாக அல்லது கட்சியுடைய தலைவர்களாக வர முடியும். இவர் சொல்லுவதை போலவே, நம்முடைய பேராசிரியர் சொன்னதை போல, காங்கிரஸ் கட்சியில் இருக்கிற நேரு குடும்பத்திலிருந்து யாரையாவது ஒருவரை வைத்தால்தான் நமக்கே பிழைப்பு நடக்கும் என்பதற்காகத்தான் மேனகா காந்தியும் அவருடைய பையன் வருண் காந்தியை வைத்திருக்கிறார்கள். நான் அவரை பார்த்து கேட்க விரும்புகிறேன், ராஜஸ்தான் மாநிலத்திலே வசுந்தராஜ் சிந்தியா என்கின்ற அந்த மன்னர் குடும்பத்தை மட்டுமே தொடர்ந்து வைத்திருக்கிறார்களே, இதனுடைய காரணம் என்ன? ஒருவர் அவருடைய உழைப்பு, அவருடைய அறிவு, அவருடைய தியாகம், அது மட்டுமல்ல, அதை மக்கள் அங்கீகரிக்கிற போது மட்டும்தான் அவர்கள் தலைவராக வர முடிகிறது. இதிலே இவருக்கு என்ன வருத்தம் என்று எனக்கு தெரியவில்லை. வாரிசு என்றால் அவர்களுக்கும் அவருடைய மனைவிக்கும் பிறந்த பிள்ளைகள் மட்டும்தான் வாரிசுதானா என்றால் அது ஒரு கேள்வி இருக்கிறது. இவர் வேறு விதமான வாரிசுகள் எல்லாம் வரலாம், ஆனால் நேரடி வாரிசுகள் மட்டும்தான் வரக்கூடாது என்று சொல்கிறாரா என்பது எனக்கு புரியவில்லை. உயர்ந்த பதவியில் இருக்கக்கூடிய மோடி தவறான ஒரு விமர்சனத்தை வைத்திருக்கிறார் என்றே நான் நினைக்கிறேன். திருச்சி வேலுச்சாமி, தொடர்ந்து பேசலாம். 4 பேரும் உங்களுடைய தொடக்க கருத்துக்களை பதிவு செய்திருக்கிறீர்கள். இன்னும் கூட விரிவாக பேசலாம். ஒரு சிறிய இடைவேளை எடுத்துக்கொண்டு காத்திருங்கள். வாரிசு அரசியலின் சாதக பாதகம் என்ன? ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு தொடரலாம்.